ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு 5 டேஸாக நான் சரியாக வீடியோ போடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சரியான ஒர்க் ஷெடியூலுங்க, ரொம்பவே ஒர்க் அதிகமாக இருந்துச்சு. அதை ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். என்னால் தைக்க முடியல, என்னால் ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். சேனல் உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கல்யாண ப்ளவுஸ் ஆர்டர் வந்துச்சுங்க. இவங்களுக்கு நான் ஏற்கனவே ப்ளவுஸ் ஆர்டர் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு கல்யாண ஆர்டர் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் ரம்ஜானுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால ஃபுல் கல்யாண ஆர்டர் என்கிட்ட கொடுத்தாங்க. பட் இவங்க பொண்ணு வீடு, மாப்பிள்ளை வீடுனா தான் நம்மளுக்கு நிச்சயதார்த்த புடவை எல்லாமே நம்மளுக்கு வரும். இது பொண்ணு வீடுனால நம்ம அந்தளவுக்கு ஸ்டிச் பண்ண, அதாவது ஃபேமிலிக்கு மட்டும் ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆனால் ஃபேமிலிக்கே இருந்தாலும் கிட்டத்தட்ட 32 ப்ளவுஸ் கிட்டே இருந்துச்சு. அதாவது 3 டேஸ்க்குள்ளே முடிச்சாங்கணும். ரொம்பவே பேக் பெயின், சரியான பேக் பெயின்ங்க. நான் எப்படி சொல்கிறதுன்னு உங்ககிட்ட தெரில. பாப்பா பிறந்து 6 மாதம் தானே ஆகுது. அதனால் ரொம்பவே சரியான பேக் பெயின், செம்ம பெயின். என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு பெயின். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் வாங்கிட்டு என்னோட தைரியத்தில் தான் நான் வாங்கினேன். ஒரு நம்பிக்கையில் தான் வாங்கினேன். நம்மளால ஸ்டிச் பண்ணி கொடுத்துட முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் வாங்கினேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எனக்கு ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. அதாவது இது முடிச்சிங்கன்னா, கல்யாணம் முடிச்சிட்டாங்கன்னா அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் இருக்கும். ரிசப்ஷன் முடிச்சு அந்த ஒன் வீக்கில் நெக்ஸ்ட் பக்ரீத் ஸ்டார்ட் ஆகுது, ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் ஃபுல்லாகவே அந்த வீக் ஃபுல்லாகவே ரொம்பவே ஷெட்யூல் ரொம்பவே டைட்டாக இருக்குது. அதனால் ஆனால் இருந்தாலுமே நம்மக்கிட்ட நம்பி கொடுத்துட்டாங்க. நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணுறோம் தான் நம்மக்கிட்ட திருப்பி வராங்க. அதனால் ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸு எல்லாமே ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. ரொம்பவே எப்படி, ஆனால் கண்டிப்பாக என்னோடய சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு புரியும். அந்த பேக் பெயின் எந்த அளவுக்கு இருக்கும். அது பாப்பா பிறந்து 6 மந்த்ஸ் தான் ஆகுது. அப்படின்றப்போ அந்த டெலிவரி சமயத்தில் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கனால ஓவர் பேக் பெயின். ஆனால் அதை நம்ம பொருட்படுத்த முடியாது இல்லைங்க. ஏன்னா நம்ம நம்பி வாங்கிட்டோம், ஸ்டிச் பண்ணி கொடுப்போன்னு சொல்லிட்டேன். நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், கண்டிப்பாக நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் என்னோட நம்பிக்கையில் தான் வாங்கினேன். அதே மாதிரி சொன்னபடி நான் எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேங்க. மோரோவர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். இதுக்கடையில் பார்த்திங்கன்னா இந்த கல்யாண ஆர்டர் இல்லாமல் நெக்ஸ்ட் ஆர்டர், அதாவது ஒரு செட் சாரி, 2 செட் சாரி வந்தது. அது இல்லாமல் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் நார்மலாக மற்ற பெண்டிங் ஒர்க்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இதுக்காண்டி இந்த கல்யாண ஆர்டருக்காண்டி நம்ம அதை விடவும் முடியாது. ஆனால் நான் சொல்லிட்டேன், நான் 3 டேஸ் நான் மற்ற ஆர்டர் எதுவுமே எடுக்க மாட்டேன். உங்களுக்கு 3 டேஸ், அதாவது இன்றைக்கி தான் கல்யாணம், இதுக்கப்புறம் உங்களுக்கு வியாழக்கிழமைக்கு அப்புறம் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வேணும்னா மட்டும் கொடுங்க. வெரி அர்ஜென்ட்டாக எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியாதுக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்தவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்படி அர்ஜென்ட்டாக வேணுன்றவங்க ரொம்பவே சொன்னாங்க. இருந்தாலுமே என்னால் ஸ்டிச் பண்ண கொடுக்க முடியாத சூழ்நிலை. அவங்ககிட்ட ஓப்பனப்பாக சொல்லிட்டேன். அதனால் சரின்ட்டு சில பேர் 2-3 பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சில பேர் மட்டும் கொடுத்துட்டு போனாங்க. சரி, உங்களால் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. சில பேர்த்த இல்லை, நீங்கள் வியாழக்கிழமை அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி தரேன். ஏன்னா எங்கள் வீடு குட்டி வீடுங்க, ரொம்ப பெரிய வீடும் கிடையாது. நிறைய டைம் நான் உங்கள்கிட்ட வீடியோவில் காமிச்சிருப்பேன். ரொம்ப பெரிய வீடுமே கிடையாது, சின்ன வீடு தான் எனக்கு. அதனால் எல்லாத்தையுமே எனக்கு டம்ப் பண்ணி போட்டு வச்சா வீடு ரொம்ப அடசலாக இருக்க மாதிரி இருக்கும். சின்ன குழந்தைங்களாம் இருக்கனால ரொம்பவே டம்ப் பண்ணி போட்டு வைக்க முடியாது. அதனால் வியாழக்கிழமைக்கு அப்புறம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் போடுறதுக்காண்டி அதே கல்யாண ஆர்டர்லேயே இது அவங்க ஃபேமிலி மெம்பரோட ட்ரெஸ்ஸு, ப்ளவுஸு. இது தனியாக மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணாங்க. அந்த கரையில் பிளெயினாக வந்துருந்துச்சு. அந்த பிளெயினான வந்த கரையில் மட்டும் அவங்க கழுத்தில் இது மாதிரி ரவுண்டாக வைக்க சொல்லிட்டாங்க. வச்சுட்டு நான் அதில் ஆரி ஒர்க் மாதிரி போட்டுக்கிறேன். அதாவது குந்தன் ஸ்டோன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதில் மாதிரி அதை வச்சு நான் ஃபுல் பால்ஸ் வச்சு பீட்ஸ் வச்சு நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் எனக்கு இது மட்டும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு, எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை பர்ச்சேசிங் போனாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் தான் கொண்டு கொடுத்தாங்க எல்லாமே. நம்ம திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாள் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாகணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் திங்கக்கிழமை நம்ம கொடுத்தாகணும். இதெல்லாம் எனக்கு ஆர்டர் எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஒருத்தவங்களுக்கு அளவு அளந்து என்னென்ன கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு, அந்த ஃபேமிலி மெம்பருக்கு எல்லாத்துக்குமே என்னென்ன வேணும், என்னென்ன மாதிரி டிசைன் வேணும், அதெல்லாம் நெட்டில் பார்த்து எடுத்து கொடுத்து, இல்லை இந்த மாதிரி டிசைன் வச்சா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி எல்லாத்தையுமே வாங்கி வைக்கிறதுக்கே 3 மணி நேரம் ஆகிடுச்சு. கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். யாருக்காக இருந்தாலுமே சரி கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டம் இல்லாமல் எந்த வேலையுமே இருக்காதுன்னு நான் நிறைய டைம் சொல்லுவேன்.
அது இல்லாமல் எனக்கு என்ன இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா 3 டேஸ்க்குள்ளே எல்லாத்தையுமே முடிச்சாங்கன்னா நான் நம்பி வாங்கிட்டேன். 2 குழந்தையும் நம்ம பார்த்தாகணும். பாப்பாவையும் பார்த்தாகணும். பாப்பாவும் சின்ன குழந்தை 6 மாதத்து குழந்தை தான். பாப்பாவையும் பார்த்தாகணும். மோரோவர் இதையும் நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சாகணும். அப்போ என் இடத்துலேருந்து யோசிச்சு பார்த்தா நிறைய பேத்துக்கு புரியும். ஆனால் நீங்கள் கேட்கலாம், அப்படி இருந்துட்டு ஏன் சிஸ்டர் வாங்குறீங்க, எதுக்கு வாங்குறீங்க, வாங்காமல் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கல, இவ்வளோ சொல்கிறீங்க ஏன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நான் ஏன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஒரு டைம் தான் வாய்ப்பு கிடைக்கும், யாராக இருந்தாலுமே சரி. நம்ம அந்த வர்ற வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும். நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ரம்ஜானுக்கும் போன கல்யாணம் ஆர்டரும் முடிச்சு கொடுத்தனால அவங்க என்னோட ஸ்டிச்சிங் பிடிச்சிருக்கு, நான் கொடுக்குற எல்லாமே ஃபினிஷிங் ஆகட்டும், அவங்களுக்கு கொடுக்குற ஃபிட்டிங் ஆகட்டும் எல்லாமே பிடிச்சிருக்கனால தான் என்கிட்ட திருப்பி வராங்க. அந்த ஜென்யூனான கஸ்டமர் அமௌண்ட் வந்து கரெக்டாக பே பண்ணிடுவாங்க. அப்படி இருக்க கஸ்டமரை வந்து நம்ம வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடியாதுன்னு சொல்லி ஒதுக்கிடவும் முடியாது. அந்த இடத்துலேருந்து நீங்களே யோசிச்சுப்பாங்க. நான் வந்து நிறைய டைம் வந்து எனக்கு ஆர்டர்ஸே வரல அப்படின்னு சொல்லி நிறைய டைம் கவலைப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கப்போ வந்து இவ்வளோ ஆர்டர்ஸ் வரப்போ என்னால் வந்து அதை ஒதுக்கி தள்ளிட்டு போகவும் முடியாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ தான் நான் வந்து மேரேஜ் ஆகி வந்து 3 இயர்ஸ்க்குள்ள இந்த அளவுக்கு ஆர்டர் பிடிச்சிருக்கேன்னா வந்து நான் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம். அதனால தான் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, உங்கள் பேபி என்ன பண்ணுவீங்க இவ்வளோ ஸ்டிச் பண்ணுறப்ப அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பாருங்கள், மிஷின் பக்கத்துலேயே தான் படுத்திருப்பா. விளாட வச்சுட்டு பக்கத்துலேயே பேசிக்கிட்டு அவகிட்ட விளாண்டுட்டு சிரிப்பு காமிச்சிட்டு அவ கூட தான் படுத்திருப்பான். பக்கத்துலேயே தான் ரொம்ப படுத்துட்டு விளாண்டுட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த ஒர்க்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சது. நான் அதெல்லாம் இப்போ 1 பை 1 உங்ககிட்ட காமிக்கிறேன், ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து கல்யாண ப்ளவுஸ் பொண்ணோடது போட்டுக்கிறதுக்காண்டி. மேலே இருக்க க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா வந்து நலங்கு வைக்கிறதுக்காண்டி எல்லோ கலர் சாரீ க்ரீன் கலர் ப்ளவுஸ் போடணும்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ரொம்பவே அர்ஜென்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து 2 நாளைக்கு முன்னாடி என்ன நலங்கு வைப்பாங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நலங்கு வைப்பாங்க. என்ன நலங்கு வைக்கிறப்ப இந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது திங்கக்கிழமை ஈவினிங்காக எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது நான் எல்லாத்தையும் வாங்கணும், லைனிங் எல்லாமே வாங்கணும். அது இல்லாமல் பீட்ஸ் எல்லாமே போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கிடையில் வந்து இதையும் நம்ம பார்த்தாகணும். அதனால் ஃபஸ்ட்டு இதை மட்டும் ஸ்டிச் பண்ணி எனக்கு கொடுத்துருங்க. மற்றதெல்லாம் வந்து எனக்கு வந்து புதன்கிழமை ஈவினிங் இல்லைனா வந்து புதன்கிழமை மதியானம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. நேற்று தான் வந்து வாங்கிட்டு போனாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாகவும் வேணாம், ரொம்ப சிம்பிளாகவும் வேணாம், கொஞ்சம் டிசைன் இருக்க மாதிரி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் வந்து அந்த ரவுண்டாக இருந்தது, அதாவது வளைவு டிசைன் இருந்துச்சு. அதனால் கழுத்துக்கும் அதே மாதிரி மேட்ச் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துக்கும் அதே மாதிரி வச்சுட்டேன். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் பஃப் இருக்க மாதிரி தான் ஸ்லீவ் வச்சுருந்தேன். இது பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஒர்க்கில் கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு சாரீ பேட்டர்ன் ஒர்க்கில் கேட்டிருந்தாங்க. இதுக்கு பின்னாடி வந்து நான் வந்து ஆரி ஒர்க்கில் அந்த சிஸ்டர் கேட்ட மாதிரி நான் ஆரி ஒர்க்கில் வந்து நான் வந்து டிசைன் பண்ணிக்கிறேன், எனக்கு மாதிரி பிளெயினாக மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பிளெயினாக மட்டும் வச்சு கொடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் கட்டணும். இது பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க மாடல் ரஃபில் மாதிரி வந்திருக்கும். இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் கிளாத்தில் வந்து நீங்கள் ரஃபில் மாதிரி வைக்கிறப்போ ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் நம்ம அடுத்தடுத்து நம்ம பீட்ஸ் எல்லாமே அந்தந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர்ஸ் வந்தனால நான் ஸ்லீவில் அந்தளவுக்கு டிசைன் பண்ணலை. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு கப்பு எல்லாமே கரெக்டாக, அதாவது கல்யாணம் பொண்ணுட்டு பின்னாடி வந்து உடம்பு வைப்பாங்க, அப்போதைக்கு நம்ம லைட்டாக லூஸ் விட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டான ஃபிட்டிங்கில் விட்டுட்டு உள்ளே இருந்து எக்ஸ்ட்ரா துணி கொடுத்துருந்தேன். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பட்டு சாரியோட ப்ளவுஸ் தான். பேசிக்கான நெக் இருந்தால் புது ஒரு லேஸ் மாடல் மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து நம்ம பீட்ஸ் ஒர்க் பண்ணணுங்க. இதுலேயுமே வந்து அவங்க வந்து எனக்கு சில்வரில் வந்து பீட்ஸ் ஒர்க் பண்ணிக்கிறேன், எனக்கு பிளெயினாக மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் பண்ணிவிட்டேன். இது வந்து ஸ்லீவில் வந்து லைட் பஃப் வந்து சாரீ கிளாத் எடுத்து பஃப் வச்சுருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்கவே, பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அவங்க போட்டு காமிச்சாங்க, பார்க்குறப்பே ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. அதாவது சாரீ வந்து இந்த மாதிரி சாரீ ப்ளவுஸ் வந்து பிளெயின் ப்ளவுஸாக இருந்துச்சு. அதனால் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்தது. எனக்கு இந்த என்னோட பர்சனலாக அந்த சாரீ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. கலரும் சரி ரொம்பவே லாவெண்டர் கலர் செம்மையாக இருந்துச்சு. அந்த பொண்ணுக்குமே அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு பூனம் சாரீ மாதிரி. எனக்கு பூனம் சாரியில் வந்து பிளெயினாக இருந்தால் ஓகே, ரொம்ப கிராண்டாலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து செயின் ஸ்டோன் மட்டும் கேட்டிருந்தாங்க. அதை நம்ம இன்னும் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. இதே மாதிரி சில்வர் கலரில் ஸ்டெயின் ஸ்டோன் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல மெட்டீரியல் தான் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையிலலாம் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு நான் கைக்கு வந்து எதுவுமே வந்து அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக வந்து அந்த அவங்க நார்மல் இந்த கிளாத் இருக்கும்ல, காட்டன் சாரீ இருக்கும்ல, அதுக்கானது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட ஒரு யூனிஃபார்ம் செட்டு இருந்துச்சு. அதாவது திங்கக்கிழமை மார்னிங் வந்து நம்ம அதை கொடுத்தாகணும். இவங்க வந்து
ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்கும் அது எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு இதை நைட்டு உட்காந்து ஸ்டிச் பண்ணது. இதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செட்டு தான் யூனிஃபார்ம் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா கோட்டுக்கு வந்து துணி வந்து அதிகமாக வாங்கிட்டாங்களா இல்லை அந்த பொண்ணோட, ஆனால் அந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணு தான், 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு தான், உடம்பு கொஞ்சம் சின்னது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அதிகமாக கிளாத் எதுவும் வாங்கிட்டாங்களா இல்லை வந்து அவங்களே டபுள் இதுக்கு வாங்கினாங்களான்னு தெரில, கோட்டுக்கு வாங்கினாங்களான்னு தெரில. இதுக்கு வந்து டபுள் கோட்டுக்கு வர மாதிரி கிளாத் இருந்துச்சு. அந்த ஒரு 9 o'clock வரைக்கும் ஃபோன் பண்ணி நான் அவங்கக்கிட்ட கேட்டதுக்கப்புறம், இல்லை நீங்கள் 2 இதுவுமே தச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும், உங்களுக்கே தெரியும், இன்னொரு டபுள் கோட் தைக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் சரி டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி 2 கோட்டுமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். ஓவராலாக 2 கோட்டுமே. ஏன்னா நம்ம வந்து இப்போ நைட்டு நான் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன்னா மார்னிங் வந்து காஜா பட்டன் அடிக்க கொடுத்துட்டேன்னா, பக்கத்துலேயே இருக்காங்க, காஜா பட்டன் அடிக்க கொடுத்துட்டேன்னா ஒரு 8 o'clock கிட்ட வந்து வாங்கிக்குவாங்க. அதனால் வந்து அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து அவங்கக்கிட்ட எடுத்து கொடுத்துட்டேன். ரொம்ப கோட் காலர்லாம் வைக்காமல் சும்மா ப்ளைனாக மட்டும் கேட்டிருந்தாங்க. அது மாதிரி தான் இருந்தது. அவங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து ஒரு இதுக்கு ஒரு காலர் டைப் வரும். இவங்களுக்கு வந்து ப்ளைனாக இருந்தாலும் ஓகே, இல்லை காலர் வச்சா இருந்தாலும் ஓகே அப்படின்னாங்க. இது ரொம்ப சின்ன பொண்ணனால வந்து காலர் வச்சு அந்தளவுக்கு வந்து தைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ப்ரிஃபர் பண்ணனால நான் ப்ளைனாக மட்டும் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறம் நான் செட் சாரீ சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த 2 செட் சாரீ அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தாகணும். அதாவது அவங்களுக்கு எப்படின்னா வந்து புதன்கிழமை காலைல கொடுத்தாகணும், அதாவது நேற்று காலையில் கொடுத்தாகணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு அவங்கக்கிட்ட தெரியல. இவங்க வந்து என்னோட ரெகுலர் கஸ்டமர், எப்போயா இருந்தாலும் என்கிட்ட தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. எந்த ஒரு அக்கேஷனல் ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலுமே சரி என்கிட்ட தான் ஸ்டிச் பண்ண கொடுப்பாங்க. அவங்க வந்து சில கரெக்ஷன் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் இது பண்ணி, அதாவது அவங்க வந்து கொஞ்சம் குண்டாகிட்டாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு ஷோல்டர் வந்து அதிகம், ஷோல்டரோட லென்த் வந்து அதிகம். அதனால் அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி எனக்கு வந்து ஷோல்டரோட லென்த் வந்து அதிகமாக இருக்க மாதிரி வேணும் அப்படின்னாங்க. ஆனால் ஷோல்டரோட லென்த் அதிகமாக வச்சாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு 25, 26 தான் ஏஜ் இருக்கும். ஆனால் ஷோல்டர் வந்து அவங்களுக்கு அதிகமாக வச்சா கொஞ்சம் வயசானவங்க போடுற மாதிரி இருக்கும் ப்ளவுஸு. அதனால் அதை வந்து எப்படி ரெட்டிஃபை பண்ணி எப்படி வந்து நம்ம அதுக்கான ஷோல்டர் சின்னதாக இருக்கணும், ஆனால் கை ஸ்லீவ் வந்து மேலே ஏறக்கூடாது, கொஞ்சம் கீழமாக கரெக்டாக ஃபிட்டிங்கில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக அப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லி பார்த்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். அதுலேயே கொஞ்சம் டிசைன் தாங்க, பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிசைனாக தான் இருக்கும். ரொம்ப ஓவராக டிசைன் கேட்கல, அதாவது பேட்டர்ன் மாதிரி கேன்வாஸ்லாம் வைக்காமல் அப்படியே வந்து சாரீ கிளாத்தே அப்படியே அடித்து வெளியில் திருப்பிட்டு டபுள் ஒரு லேஸ் மட்டும், நான் ஃபஸ்ட்டு ஒரு லேஸ் மட்டும் தான் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாங்குறப்ப வந்து கேட்டுட்டாங்க, நம்ம இவ்வளோ அர்ஜென்ட் ஷெடியூலில் இவ்வளோ ஒர்க் நான் பார்த்துட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து இந்த லேஸ் மட்டும் பத்தாது, எனக்கு வந்து இன்னொரு லேஸ் வச்சுருங்க. ஸ்லீவுக்கு வந்து அவங்க வந்து பைப்பிங் கேட்டாங்க. பைப்பிங் வந்து இந்த ஸ்லீவுக்கு வந்து அதுலேயே ஏற்கனவே டபுள் கலர் பார்டர் வந்திருக்கு, பார்டரோட சேர்த்து பைப்பிங் வச்சா அந்தளவுக்கு நல்லா இருக்குமான்னு சொல்லி எடுக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி என்கிட்ட அந்த கலர் பைப்பிங் இல்லை. அதாவது இந்த கலர் காப்பர் கோல்டு கலரில் என்கிட்ட பைப்பிங்கும் இல்லை. அதனால என்ன பண்ணிட்டேன், சரி அதுக்கப்புறம் சரி அவங்க வந்ததுக்கப்புறமே அவங்கக்கிட்ட அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். கண்டிப்பாக அவங்களே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அதுலேயே லேஸ் வச்சு விட்டேன். அந்த பேக்கில் வச்சிருந்த லேஸே நான் வந்து வச்சுட்டேன். இதுதான் சாரீ, டபுள் சாரீ. அதாவது 2 பேர்த்துக்கு செட் சாரீ மாதிரி எடுத்துருந்தாங்க. 2 பேர்த்துக்கு ஒன்று வந்து அளவு கம்மியானது, இன்னொன்று வந்து அளவு கூட. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப வைப்ரண்ட்டான கலருங்க. எனக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்ட்டை கூட சொல்லிக்கிட்டேன், இந்த மாதிரி சாரீ எடுத்து கொடுங்க, இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க இந்த கலரே. என்னன்னு தெரியல, இந்த கலர் எனக்கு அப்படி ஒரு அட்ராக்ஷன். இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி சாரியுமே இல்லை. இந்த கலரில் நான் ஒரு சாரீ கூட வாங்கினதுமே கிடையாது. பார்க்குறதுக்கே எனக்கு அந்தளவு பிடிச்சிருந்துச்சு சாரீ. பார்த்திங்கன்னா 2 சாரியுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு வந்து 2 இதுக்குமே வந்து கேட்டாங்க, 2 இதுக்குமே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இன்னொன்று என்ன சொல்வேன்னா, இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வரப்பெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பயந்துக்கிட்டு நான் எடுக்கலை, எனக்கு டைம் இருக்காது சிஸ்டர், நான் எப்படி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியலை, எனக்கு அந்தளவுக்கு டைம் இருக்காது அப்படின்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எடுக்கும் போது தான் உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நம்மளாலே ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். மொரோவர் வந்து ஸ்டார்டிங் பிகினர் ஸ்டேஜில் இருக்கவங்களாம் இந்த மாதிரி ஆர்டர் வரப்போ நிறைய பேர் வந்து இல்லை நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து தைக்க தெரியும், நல்லா தைப்பாங்க, நல்லா பண்ணுவாங்க, ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு பதட்டம் இருக்கும், நம்மளால ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுமா, நம்ம சொன்ன டைமுக்கு நம்மளால டெலிவரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் இருக்கும். கண்டிப்பாக அந்த பதட்டம் எதுவுமே வேண்டாம். கரெக்டாக நீங்கள் வாங்கி பண்ணுங்கள். நீங்கள் வந்து அப்படி உங்களுக்கு பயமாக இருந்துச்சு, நம்ம கரெக்டாக ஃபிட்டிங்கில் தைச்சி கொடுப்போமா அப்படின்றப்ப வந்து நீங்கள் வந்து ஓப்பன் அப்பாக சொல்லிடலாம், நான் வந்து எனக்கு ஒரு டோஸ் மட்டும் கொடுங்க, நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றேன், இல்லைனா வந்து ஏதாவது கரெக்ஷன்னாலும் சொல்லுங்கன்னு சொல்லி ஹம்பிளாக நீங்கள் பேசிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து
அவங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்ம ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அவங்கள்ட்ட ஓப்பன் அப்பா எந்த டிசைனாக இருந்தாலும் சரி, ஒர்க்காக இருந்தாலும் சரி, இந்த ப்ராப்ளம் வரும், இந்த ப்ராப்ளத்தை இப்படி வந்து சரி பண்ணலாம், உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இந்த உடம்புல வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது, அதாவது இந்த அளவில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது, இதை வந்து இப்படி மாற்றி கொடுக்கலாம் அப்படி மாற்றி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் ஓப்பன் அப்போ பேசும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து அதிகமாக வருங்க. கண்டிப்பாக நான் வந்து என்கிட்ட வர கஸ்டமர் எல்லாமே இந்த ரீசன்னால தான் நான் வந்து அவங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிடுவேன். நான் வந்து இதுதான் பிரச்சனைனா இதுதான் பிரச்சனை, இப்படி தான் சரி பண்ணணும்க்கா, இந்த அளவுக்கு தான் நீங்கள் வைக்கணும், இந்த அளவுக்கு வச்சா உங்களுக்கு அழகாக இருக்கும், இந்த அளவுக்கு வச்சா நல்லா இருக்காது உங்களுக்கு அப்படின்னு நிறைய பேர் என்கிட்டே கேட்டு வந்து எந்தெந்த மாதிரி டிசைன் வைக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்சதை வச்சுருங்கக்கா நீங்கள் வச்சுருவீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால் நானே நிறைய டைம் வச்சுருவேன். இந்த சாரீ பார்த்திங்கன்னா வந்து இது கல்யாண பொண்ணோட தங்கச்சியோட சாரீ. இந்த பொண்ணு வந்து ஃபுல் ஹேண்டு தான் போடுவாங்க. ஃபுல் ஹேண்ட் ஃபுல் க்ளோஸ் காலரோட தான், காலர் இல்லாமல் ஃபுல் க்ளோஸ் நெக் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க எப்போவுமே. அதனால சரி அந்த பொண்ணுக்கு லாஸ்ட் நிமிஷத்தில் வந்து இந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணேன். மோரோவர் எல்லா ட்ரெஸ்ஸுமே சரிங்க நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த ரிசப்ஷன்ஸ் ட்ரெஸ்ஸு மட்டும் நான் இன்றைக்கி உட்காந்து ஸ்டிச் பண்ணணும். அதாவது இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு வந்து நாளைக்கு டெலிவரி கொடுக்கணும். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து சனிக்கிழமை வந்து ரிசப்ஷன் வச்சுருக்காங்க. நம்ம வந்து நாளைக்கு கூட நம்ம இதில் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இல்லை இந்த மாதிரி ஆர்டர்லாம் வாங்கி நம்மளால முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கும், இல்லை டைம் இருக்குமான்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஒன்று சொல்கிறேன், நிறைய பேர் வந்து என்னால் முடியல நீங்கள் எப்படி இவ்வளோ ஒர்க் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் வந்து என்ன சொல்லுவேன்னா வந்து உங்களோட தன்னம்பிக்கை மட்டும்தாங்க காரணம். நான் இவ்வளோ ஒர்க் பார்க்குறேன்னா வந்து என்னோட தன்னம்பிக்கை தான். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, வீட்டு வேலையும் பார்க்கணும், எல்லா ஒர்க்கும் தான் பார்க்கணும். இருந்தாலும் என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் மட்டும்தான். என்னால் முடியும், நான் என்னால் எடுத்து செய்ய முடியும். என்னால் என்ன மாதிரி எல்லாம் வேலை பார்க்கணும்னு நான் யாரையும் சொல்ல வரல, உங்களாலேயும் முடியும்னு சொல்கிறேன். நான் உங்களாலேயும் கண்டிப்பாக நீங்கள் மனசு வச்சா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். கண்டிப்பாக வந்து நீங்களும் செய்வீங்க. அது வந்து 100% உங்களை நீங்கள் நம்புங்க. எப்போவுமே நீங்கள் உங்களை நம்பினீங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்களை நம்பினீங்கன்னா இப்போ வரவங்களும் உங்கள் கான்ஃபிடென்ட் பார்த்து ரொம்பவே இது பண்ணுவாங்க, அதிக ஆர்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க.